ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஸ்டடி டிப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற டைமை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அந்த டைமில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறது அவங்களுக்கு செட்டே ஆகாது. பட் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. பட் அதனால் அன்றைய தினம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து பெரிய மைனஸாக போய் முடிச்சிடும். இல்லை நான் நைட்டு என் ஃப்ரெண்டு வந்து நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நானும் நைட் ரொம்ப நேரம் படிக்கிறேன் அப்படின்ட்டு படித்தா அதுவும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ எதெல்லாம் செட் ஆகாதோ அதை விட்டுருங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க குடும்ப சூழ்நிலையினால ஸோ அவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகிற டைமு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்க நைட்டு ஒரு 10:30க்கு மேலே 11 மணிக்கு தான் தூங்கி பழகிருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க டெய்லியுமே 11 மணி முடிக்க படிப்பாங்க. அப்போ டெய்லி நைட்டு 11 மணி முடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இயல்பாக அது பழகிருக்கும். ஸோ அந்த டைம் முடிக்கும். அவங்க சின்ன வயசில் வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, சும்மா டிவி பார்ப்பாங்க, சும்மா வீட்டில் பேசுகிறத இப்போ அதை அப்படியே அந்த டைம் முடிக்க நான் படிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு சூட் ஆகும். இல்லை ஒரு சில நேரம் ஸோ இதே மாதிரியே எடுத்துப்போம். அம்மா அப்பா கொஞ்சம் வெள்ளனை காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் வெள்ளனை வேலைக்கு கிளம்புறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும், அவங்க ஒரு 8:30 மணிக்கெல்லாம் அவங்க ஆஃபீஸில் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேருந்து ஒரு 6 மணி 6:30க்கு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இயல்பாகவே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சூழலில் வளர்ந்தவங்க காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டைமில் அவங்க வேற ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து வேற ஏதோ காலையில் எந்திரிக்க ஸோ அந்த மாதிரி போயிருக்கும். பட் இப்போ வந்து அதை படிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான இதில் இருந்தவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது ஓகே. ஸோ பட் இப்படி இருந்தவங்க இப்படி மாறுறதோ இல்லை இப்படி இருந்தவங்க இப்படி மாறுறதோ எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எப்போ படிக்க கரெக்டான டைமாக தெரியுதோ, நீங்கள் எப்படி படித்து பழகுனீங்களோ, உங்களுக்கு எது செட் ஆகுதோ. ஸோ இதே நேரத்தில் ஹெல்த் கண்டிஷனையும் பார்த்துக்கணும். இல்லை நான் எனக்கு ஹெல்த் ஒத்து வரலை அதனால் நான் டைமை மாற்றுறேன் அப்படின்னா ஓகே குட். ஸோ நான் நைட்டு வேகமாக படுத்துறேன், காலையில் வேகமாக எந்திரிச்சிடுறேன் அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு வந்து நான் பழசு எப்படி போனேன்னா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் நைட்டு ஒரு 10:30 11 மணி முடிக்கும் படிப்பேன், காலையில் ஒரு 7 7:30க்கு தான் எந்திரிப்பேன், நான் அப்படி தான் பழகியிருக்கேன் அப்படின்னா ஓகே. ஸோ அதுவும் ஓகே தான். இல்லை நான் நைட்டு வந்து 9 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், காலையில் ஒரு 5 மணி 5:30க்கெலாம் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா அவங்களுக்கும் அது ஓகே. ஸோ அப்போ எப்படி நீங்கள் பழகிருக்கீங்களோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எவ்வளவு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கோ, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி அதுக்கு ஓகேவா அடாப்ட் ஆகிக்குதா அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். அந்த டைமில் உங்களால் ப்ராப்பராக படிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா இப்போ காலையில் நான் வெள்ளன எந்திரிச்சு படிக்கிறேன், பட் என்னால் நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்னஸோட படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நான் காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன், எனக்கு 11 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது, ஒரு 11 மணி காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் பயங்கர தூக்கம் வந்துடுது, என்னால் இன்னைக்கு படிக்கவே முடியல, அப்படி எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அப்படிதான் இருக்குது, பட் எனக்கு வந்து நான் நைட்டு ஒரு 10:30 11 மணி மணிக்கு படிச்சுட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு நான் எந்திரிச்சு படிச்சேனே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களுடைய டைம் எது, நீங்கள் உங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுடைய பிரைம் டைமாக இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வேற யாரும் சொன்னாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது கரெக்டோ, உங்களால் என்ன முடியுமோ ஸோ அதுதான் கரெக்ட், ஓகேவா? ஸோ அப்போ எந்த டயத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.